தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாதி வெறி பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சாதி வெறி பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தேர்தல் நெருங்கிவிட்டது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் சாதி கலவரத்தையும் தொடங்கிவிட்டனர். தற்பொழுது இளையாங்குடி அருகிலே அந்த இளமனூர் கிராமத்தில் தேவருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் சாதி கலவரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும். ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். தேவருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் கலவரம்னா திமுக அண்ணா திமுக அதுல குளிர்காயுது. அந்த வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்துட்டு போகுது. ஆக இந்த இரண்டு சமுதாயத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகிற சட்டசபை தேர்தல், இந்த தேர்தலில் சாதி வெறி பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது. போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தேவர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சாதி வெறி பிடித்த வேட்பாளராக இருந்தால் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. நான் பரம்பரை திமுக காரன், நான் திமுக வேட்பாளரை பார்க்கல, நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடக்கூடாது. நான் பரம்பரை அண்ணா திமுக காரன், எம்ஜிஆர் விசுவாசி, ஜெயலலிதா விசுவாசி, நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடக்கூடாது. உங்கள் தொகுதியில் போட்டியிடுகிற வேட்பாளர் சாதி வெறி பிடித்த வேட்பாளரா, தன்னுடைய சமுதாயத்துக்கு மட்டும் நல்லது செய்பவரா, மற்ற சமுதாயம் அனைத்து சமுதாயத்துக்கும் எதிராக செயல்படுறாரா, அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்பவரா அப்படின்னு பாருங்க. இதுல சாதி வெறி பிடித்த வேட்பாளராக இருந்தால் அவர் திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சாதி வெறி பிடித்த வேட்பாளராக இருந்தால் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். அவர்களை தூக்கி வீசுங்கள். அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்.